கொத்து கம்பிய கொடுத்தா இந்த சாப் கட்டரை வெட்டுமான்னு கேட்டிருக்கீங்க. அதையும் பாத்திரலாம். ஒரு செகண்ட் ஹேண்ட் சாப் கட்டர் கூட வாங்க முடியாத ரேட்டுல புதுசா 2 HPயோட எப்படி ஒரு 15,000க்கு கீழே கொடுக்க முடியும்? இவ்வளவு கம்மியான விலையில 5 வருஷம் வாரண்டி எப்படி சாத்தியம்? சாதா வாரண்டி இல்ல, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஆட்டோமேட்டிக் செட்டப் வரதுக்கு முன்னாடி எவ்வளவு டைம் ஆச்சு இதை வெல்டிங் பண்றது? எங்களோட விலையை உடைக்கும் ரகசியம். ரெகுலராகவே எவ்வளவு மிஷின் ஒரு நாளைக்கு டிஸ்பேச் பண்ணி வணக்கம். நம்ம MDM பாகுபலி சாப் கட்டர் 3வது வெர்ஷன் தான் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பாகுபலி 1ம் 2ம் 1 இயரா அச்சீவ் பண்ண சக்சஸை நம்ம பாகுபலி 3.0 ஒரே மாசத்துல வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். இது சக்சஸ்க்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒத்தையா நம்ம கொடுக்க தேவையில்லை, கத்தையா முழுசாவே கொடுக்க முடியும். ரெண்டாவது, நம்ம தீவனத்தை வந்து திணிக்க தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இழுத்த தீவனத்தை சரியான அளவுல வெட்டி கொடுத்துரும், அழகா வெளியில தள்ளிடும். அதே மாதிரி வெட்டின தீவனத்தை கண்ட இடத்துல இறைக்காது, ஒரே இடத்துல கொடுக்கறதுனால நம்ம அதை எடுத்து மாடுகளுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். வீலும் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப தள்ளுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஈஸியா வந்து நம்ம தள்ளிட முடியும். அப்புறம் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மினிமமே வந்து நமக்கு 2 மாடல் இருக்கு. மினிமமே 2 HP 3 HPன்னு சொல்லிட்டு 2 மாடல் கொடுத்துருங்க. ரெண்டுமே சிங்கிள் பேஸ் அப்படின்றதுனால நீங்க வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமா காப்பர் வைண்டிங் மட்டும்தான் யூஸ் பண்றோம். லோ வோல்டேஜ்லயும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி தாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிராமப்புறங்கள்ல லோ வோல்டேஜ் அப்படின்றது ரொம்ப காமனான விஷயம். அதனால லோ வோல்டேஜ் சப்போர்ட் பண்ற மாதிரி மோட்டர் இல்லை அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ரொம்ப காம்பேக்டா இருக்கும். ஏற்கனவே சொல்ல மாதிரி வீல் இருக்கிறதுனால ஈஸியா தள்ளிட முடியும். அதே மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல நமக்கு பெல்ட் கார்டு இருக்கு. கை வந்து ஏதாவது உள்ள தெரியாம போகக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம அடிஷனல் சேஃப்டி கார்டும் கொடுத்துருக்கோம். அதனால ஆக்சிடென்ட்டை வந்து மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணிட முடியும். இந்த MDM பாகுபலியோட ரொம்ப சூப்பரான விஷயம் இதோட பிளேடு. ஏன்னா நம்ம யூஸ் பண்றது வந்து ஹை கிரேடு HEHR மெட்டீரியல் அப்படின்றதுனால இது வந்து உங்களுக்கு ஒண்ணுமே ஆகவே ஆகாது. அதனாலதான் நாங்க கான்பிடென்ட்டா இந்த பிளேடுக்கு 5 வருஷம் வாரண்டி தர்றோம். சும்மா வாய்ப்பேச்சல் இல்ல, வாரண்டி கார்டை அடிச்சு 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ரெண்டாவது, இதோட அவுட்புட் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளைவீல் 5 HP சாப் கட்டரை விட அதிகமான அவுட்புட் வந்து இதனால வந்து கொடுக்க முடியும். ஏன்னா கியர்ஸ் இல்ல, மோட்டர்ல இருந்து போற அனைத்து எனர்ஜியுமே நமக்கு பிளேடுக்கு போறதுனால லோடே இல்லாம அழகா வந்து வெட்டி கொடுத்துருங்க. மோட்டருக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோங்க. அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இதை எப்படி இவ்வளவு கம்மியான விலையில கொடுக்க முடியுதுன்ற ரகசியத்தை நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டிப்பா பார்த்துருவோம். நம்ம இந்த ரேட் இவ்வளவு கம்மியா கொடுக்கறதோட ரகசியமே பாத்தீங்க அப்படின்னா வால்யூம். அதாவது நம்ம நிறைய மிஷின்களை தயாரிக்கிறதுனாலதான் நம்ம வந்து கம்மியான விலையில கொடுக்க முடியுது. இப்ப டிஸ்பேச் ஏரியால இருக்கும் இந்த பாகுபலி 3.0 மட்டுமே இங்கேயே வந்து ஒரு 25 மிஷின் இன்னைக்கு டிஸ்பேச்சுக்காக மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாம டிஸ்பேச்சுக்காக இன்னைக்கு டிஸ்பேச்சுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை அங்க போய் நம்ம பாத்திரலாம். நீங்க MDMல என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க? நான் டிஸ்பேச் மேனேஜரா இருக்கேன் சார். ஓகே, இன்னைக்கு இந்த MDM பாகுபலி 3.0 எத்தனை மிஷின் டிஸ்பேச் ஆகுது சார்? இன்னைக்கு 52 மிஷின் டிஸ்பேச் ஆகுதுங்க சார். ஓகே, 25 மிஷின் ஆல்ரெடி முன்னாடி மூவ் பண்ணி நான் பார்த்தேன். இப்ப 10 மிஷின் இங்க ரெடியா இருக்கு. அது இல்லாம அங்க 16 மிஷின் ரெடியா இருக்குங்க சார். ரெடியா இருக்கு. சோ இன்னைக்கு எல்லாம் டிஸ்பேச்சுக்கு வந்து ரெடியா இருக்கீங்க. அப்ப இன்னைக்கு வந்து 52 மிஷின் போகுது. ரெகுலராவே எவ்வளவு மிஷின் ஒரு நாளைக்கு டிஸ்பேச் பண்ணி? வந்து 30ல இருந்து 60 வந்து டெய்லி டிஸ்பேச் பண்ணிடுவாங்க சார். நமக்கு டிஸ்பேச் டீம் வந்து கொடுப்பாங்க, எவ்வளவு லிஸ்ட் எவ்வளவு மிஷின் போகணுங்கிறது கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோங்க சார். ஓகே, அடுத்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ல போய் பாத்திரலாம். இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங்ல வந்து உள்ள இருக்கோம். இது பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் ட்ரே. இது பாட்டம் ட்ரே வெல்டிங் அடிச்சிருக்கு. இது கீழே வைக்கிறதுனால ஒருவேளை இந்த மாதிரி கிரைண்டிங் ஃபினிஷிங் இல்லைனாலும் யாருக்குமே தெரிய போறது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா பலன்னு கிரைண்ட் பண்ணி அவ்வளவு சூப்பரா வந்து நாங்க மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து அசம்பிளிங் போகுது. வாங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பாகுபலி ஃபேப்ரிகேஷன் சைடு வந்திருக்கோம். ஸோ நமக்கு இங்கே வந்து பெட்டெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம மெயினான ரோலர்லாம் வச்சு அசம்பிளிங் போயிட்டு இருக்கு, ட்ரில்லிங் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நான் காட்டணும்னு நினைக்கிறது இந்த ஃப்ரேமோட வெல்டிங் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறோம், ஏன்னா அதுக்கு வந்து நம்ம நுமேட்டிக் ஆட்டோமேஷன் பண்ணி ஸோ பயங்கர அட்வான்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் காமிச்சே ஆகணும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பாகுபலி ஃப்ரேமோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நுமேட்டிக் செட்டப்புங்க. ஸோ
ஸோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா முன்னாடி வந்து கையால் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலீஸ் பண்ணுறது, ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் நுமேட்டிக் செட்டப்பில் தான் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக் செட்டப் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் ஆச்சு இதை வெல்டிங் பண்ணுறதுக்கு? 20 மினிட்ஸு. இப்போ இது வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டைம் ஆகுது? ஒரு 2 மினிட்ஸு. அதாவது 20 நிமிஷம் ஆகிட்டு இருந்ததை ஸோ ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணி 2 நிமிஷமாக வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். 10 மடங்கு கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரேமுக்கு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குமே அதோட லேபரை கம்மி பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக ஒர்க் பண்ணி நிறைய ஆட்டோமேஷன் பண்ணது தான் எங்களோட விலையை உடைக்கும் ரகசியம். இதுதாங்க ஃபேப்ரிகேஷன் யூனிட்டு. அப்படியே வெளியில வரும்போது கம்பியெல்லாம் நிறைய கிடக்குது. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, கொத்து கம்பியை கொடுத்து பாகுபலியில வெட்டி பார்த்த வீடியோ கேட்டீங்க இல்லையா, அது கண்டிப்பா அடுத்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்பெஷல் வீடியோவே அதை பண்ணிடலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா டெமோ ஏரியால தாங்க இருக்கோம். சரி, இங்க வந்து டெமோ மிஷின்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மக்காச்சோளதெல்லாம் டெமோக்காக வாங்கி வச்சிருக்கோம். சரி, இந்த டெமோ பார்க்கறதுக்கு நான் நேரில் தான் கிளம்பி வரணுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. காலம் வந்து நிறைய மாறிடுச்சு, டிஜிட்டல் மயமாயிருச்சு. உங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன்ல வாட்ஸ்அப்பும் இருக்கு. நாங்க எம்டிஎம்ல புதுசா டிஜிட்டல் டெமோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் வீடியோலயே கம்ப்ளீட்டா உங்களுக்கு இதை வெட்டி காமிச்சு லைவ் டெமோ காமிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் மிஷின் புக் பண்ணா போதும்.